Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக வாராந்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பில் இன்றைய வகுப்பானது 8வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அரபி இலக்கிய பாடத்தில் ஆரம்ப அலகை முழுமையாக கற்றுவிட்டோம். அடுத்ததாக நாங்கள் சூறாக்களை படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் மாஊன் போன்ற சூறாக்களை படித்தோம். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இப்ப நாங்க முதலாம் தவணை பரீட்சைக்கு தயாராகக்கூடிய முறையில நாங்க எங்களோட பாடத்திட்டத்தை அமைச்சு கொண்டா நல்லம் என்ற அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க ஹதீஸ்களை படிக்கிறது இருக்கிறோம். அப்ப நான் பெரும்பாலும் அவளுக்கு ஸ்கிரீன்ல கிளியரா விளங்கும். நான் அதாவது வடமேல் மாகாணம், சரியா, வடமேல் மாகாணத்துல ஸ்கீம் அடிப்படையாக கொண்டு கற்பிக்கிறது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப நீங்க வகுப்புல கிழக்கு மாகாண புள்ளகள் இருக்கிறீங்க, சரியா, மேல் மாகாண புள்ளகள் இருக்கிறீங்க, சபரகம மாகாணம், அதே போல அங்கல வட மாகாணம், மத்திய மாகாணம், ரைட், இவ்வாறு பல மாகாணங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் வகுப்பறையில இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, இருந்தாலும் எங்களுக்கு இப்ப பல ஸ்கீமுகள் வந்திருக்குது. அப்ப இருக்கிற எல்லா ஸ்கீமையும் அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு பொருத்தமான ஸ்கீம் ஒன்று தயாரிக்கிறன்றது இப்போதைக்கு சிரம சாத்தியம். எனவே அன்புள்ள மாணவர்களே, நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட வகுப்பு பெரும்பாலும் வடமேல் மாகாண ஸ்கீம் அடிப்படையாக கொண்டுதான் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். ரைட், ஓகே, சரி, ரைட், ஓகே, ரைட். அந்த அடிப்படையில அன்புள்ள மாணவர்களே, இப்ப நான் உங்களுக்கு ஸ்கீம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க பாருங்க, இப்ப நாங்க தவணை ஒவ்வொரு அலகையும் தவணை அடிப்படையில பிரிக்கின்ற போது முதலாவது அலகு அரபிலக்கியம் அறிமுகம், அதே போல அரபிலக்கியத்தின் வரலாறு, அரபிலக்கியம் என்றால் என்ன, சரியா, போன்ற விடயங்களைத்தான் நாங்க முதலாவது அலகாக கற்றோம். நீங்க ஸ்கிரீனை பார்க்கலாமா, இந்த இடத்துல பாருங்களா, ரைட். அப்ப அரபிலக்கியத்தின் சிறப்புகளையும் அதன் சுருக்க வரலாற்றையும் எடுத்து கூறுவார் என்பதுதான் எங்களோட தேர்ச்சி மட்டமாக இருக்குது. அந்த அடிப்படையில நாங்க முதலாவது அலகிலேயே நாங்க படிச்சிட்டோம். ஏன்னா, அரபிலக்கியம் அறிமுகம், அரபிலக்கியம் என்றால் என்ன, அதே போல இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட கால அரபிலக்கியம், ஜாஹிலியா கால அரபிலக்கியம் அது எவ்வாறு காணப்பட்டது என்பது சம்பந்தமாக நாங்க மிக அழகாக தெளிவாக படித்தோம். மட்டுமன்றி அரபிலக்கியத்தின் உள்ளடக்கம் என்ற அடிப்படையில ஃபஹர், ஹமாசா, மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல், அல் ஹிக்மா, அல் ஹம்ரியா, அல் ரசா, ரைட், அல் அம்சால், அல் ஹுதுபா அல்லது அல் ஹிதாபா போன்றவற்றையும் நாங்கள் படித்தோம். இப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப பெரும்பாலும் நீங்க ஆரம்பத்திலிருந்தே வகுப்புக்கு வருகை தருகின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள், அல்லது 2, 3, 4 வகுப்புகள் நடந்த பிறகு இணைந்து கொண்ட மாணவிகளும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் மாணவர்களாகிய உங்களுடைய நலன் கருதி நாங்க பொதுவாக நடக்கிற கிளாஸ் ரெக்கார்டிங்ஸை ஆரம்பத்திலேயே பதிவேற்றம் செய்வதில்லை, அப்லோட் பண்றதில்லை. எனினும் கடந்த வகுப்புகள் கிளாஸஸ் ரெக்கார்டிங் அவளுக்கு அக்சஸ் ஆகணும்
ஏன்னா நீங்க ஆரம்பத்தையும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தா தான் உங்களுக்கு அரபி இலக்கிய நய பாடம் மிக தெளிவாக, இலகுவாக விளங்கலாம் என்ற காரணத்தினால, நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த ரெக்கார்டிங்ஸ YouTubeல அப்லோட் பண்ணி உங்களோட குரூப்ல நாங்க ஷேர் பண்ணலாம்ன்னு இருக்கிறோம். எனவே பெரும்பாலும் எல்லா வகுப்புகளோட ரெக்கார்டிங்ஸும் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப குறித்த சேனல் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கும். நான் வந்து இப்ப அந்த கோஆர்டினேட்டர் வந்து அவரோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு அந்த சேனல. எனவே நீங்க அந்த குறிப்பிட்ட EPC எடுகேஷன் புரமோஷன் சென்டர் அவங்களோட லோகோவோட வரும். அந்த சேனல நீங்க பார்க்கிறதினூடாக கடந்த காலங்கள்ல இடம்பெற்ற எல்லா வகுப்புகளோட ரெக்கார்டிங்ஸும் அதுல போடப்பட்டிருக்குது. எனவே மாணவர்களாகிய நீங்க வந்து நாங்க இங்க படிப்பிக்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. விரும்பினால் என்ன செய்யலாம்? ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு சிலபஸ கவர் பண்ணிக்கொள்ள மேலும். அதே நேரம் இப்ப இடையில வந்து ஜாயின் ஆகிக்கிறவங்கள பொறுத்தமட்டில் அவங்களுக்கும் அந்த ரெக்கார்டிங்ஸ பார்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப அந்த அடிப்படையில சில உத்தேச கேள்வி அமைப்புகள் இப்ப உங்களுக்கு இப்ப உதாரணமாக ஸ்கிரீன் விளங்குறோ தெரியாது. ரைட் கொஞ்சம் இருங்கோ. கொஞ்சம் இருங்கோ. ஓகே. இப்ப இந்த இடத்துல ஆ உதாரணமாக சில கேள்விகள் தரப்பட்டிருக்கிறது. முதலாம் தவணை பரீட்சைக்கான எதிர்பார்க்கப்படுகின்ற சில கேள்விகள். உதாரணமாக என்ன? அரபு இலக்கியம் என்றால் என்ன? சரியா? அதேபோல அரபு இலக்கியத்தின் வகைகள் அல்லது உள்ளடக்கம். நாங்க இப்ப படிச்சோம். அல் பஹ்ர் என்றால் என்ன? அல் ஹமாஸா என்றால் என்ன? அல் மதஹ் என்றால் என்ன? அப்ப அத நீங்க நான் உங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் சொல்லி தந்தேன். இப்பவே நீங்க என்ன செய்யுங்க, அந்த சொற்கள ஒரு A4 ஷீட்ல எழுதி வீட்டில காட்சிப்படுத்தி வச்சீங்கன்னு சொன்னா, அத அடிக்கடி காண்ற நேரம் மறக்காது. அதேபோல தான் ஜாஹிலியா கால அரபு இலக்கிய அமைப்புகள், அதேபோல சபுஅல் முஅல்லகாத், சபுஅல் முஅல்லகாத்தில் இடம்பெறக்கூடிய கவிஞர்கள், இவங்கட பெயர்கள் எல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் உத்தேச கேள்விகள். அப்ப முதலாம் தவணை பரீட்சைக்கு எப்படியான கேள்விகள் வரும் என்பதற்கான ஒரு ஐடியா உண்டு. உங்களுக்கு இத பார்த்தா எடுத்துக்கொள்ள இயலும். சரியா? ரைட். இப்ப நாங்க படிச்சோம். ஜாஹிலியா கால சந்தைகள் படிச்சோம். ஜாஹிலியா கால மக்களுடைய முக்கியமான கருப்பொருள்கள் 3 என்று படிச்சோம். ஏன்னா என்ன பெண்கள், குலப்பெருமை, போர்கள். அதேபோல ஜாஹிலியா கால சந்தைகள் உக்கால், துல்மஜாஸ், மிஜன்னா. ரைட். அதேபோல இப்ப ஜாஹிலியா காலத்துல இப்ப கவிஞர்கள் எவ்வாறு கௌரவிக்கப்பட்டார்கள்? அல்லது கவிதைக்கு ஜாஹிலியா கால மக்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன? ரைட். இது போன்ற அம்சங்கள நாங்க படிச்சோம். அப்ப நாங்க படிச்ச அந்த ஆரம்ப 2, 3 பக்கங்களை அடிப்படையாகக் கொண்டு கேள்விகள் வரலாம் முதலாம் தவணைக்கு. அடுத்தது உங்களுக்கு தெரியும், அப்ப 2ஆம் தவணை, 3ஆம் தவணையை பொறுத்தமட்டில ஜாஹிலியா கால அதாவது அரபிலக்கிய வரலாறு என்பது வராது. 2க்கும் 3க்கும் வாரதில்ல. ரைட். 2வது என்னேன்டா, 2வதுல என்ன? சூறாவில அல் குர்ஆனில் தெரிவு செய்யப்பட்ட சூறாக்களின் இலக்கிய பாங்கை அறிந்து கூறுவார். அந்த அடிப்படையில தான் சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துன் நாஸ் வரங்காட்டி எங்களோட சிலபஸ் இருக்குது. அப்ப நாங்க இப்ப முதலாம் தவணைக்குரிய பகுதியாக இருக்கிறது என்னென்றா அல் குர்ஆனும் அரபி இலக்கியமும். அப்ப அதுல நாங்க படிச்சோம். ஏன்னா அல் குர்ஆன் ஒரு இலக்கிய அற்புதம் வாய்ந்த ஒரு வேதம். சரியா? அதே நேரம் நாங்க படிச்சோம் அல் குர்ஆன் அந்த அரபிலக்கியவாதிகளை அல்லது அல் குர்ஆனை எதிர்த்த இலக்கிய பண்டிதர்களை நோக்கி முன்வைத்த சவால்கள் 3 கட்டங்கள் என்று பார்த்தோம். அதேபோல அல் குர்ஆனை கடுமையாக அல்லது ரசூலுல்லாவை கடுமையாக, இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த அந்த எதிரிகள் ஆ எந்த அளவு தூரம் குர்ஆனால் ஆகர்ஷிக்கப்பட்டு, ஈர்க்கப்பட்டு அவர்கள் குர்ஆனை சிலாகித்து பேசியுள்ளார்கள் என்பது சம்பந்தமாக நாங்க படிச்சோம். 2 பேட கூற்று இருக்கின்றது. அத நாங்க படிச்சோம். சரியா? அதேபோல அப்படிப்பட்டவங்க வந்து குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது தம்மை அறியாமல் மறைந்திருந்து அதை செவிமடுத்ததாகவும், அ சஜிதாவுடைய வசனங்கள் வருகின்ற போது குர்ஆனை அதாவது இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் தம்மை அறியாமலேயே சுஜூத் செய்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில நாங்க அல் குர்ஆனும் அரபிலக்கியமும் என்ற பகுதியை படிச்சோம். ரைட். அதே நேரம்
அதே போல அஸ்பாபுன் நுசூல் அதையும் நாங்க படிச்சோம். ஏன்னா அஸ்பாபுன் நுசூல் என்றால் என்ன? இஜாசுல் குர்ஆன் என்பது குர்ஆன் அற்புதம் தானே. மக்கி மதனி, மக்கி சூறாக்கள், மதனி சூறாக்கள், மக்கி மதனி சூறாவை எப்படி வரையறுப்பது, மக்கி மதனி சூறாக்களின் சிறப்பம்சங்கள், வரையறைகளை படிச்சோம். அடுத்தது நாங்க தஜ்வீத் கலையையும் கிராஅத் கலையையும் மிக சுருக்கமாக நாங்க பார்த்தோம். ரைட், இந்த பகுதியை நாங்க பார்த்துட்டோம். அல் முனாசபாத் பொருத்தப்பாடு அப்படி என்றால் என்ன? ஒவ்வொரு சூறாவுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, வசனம் வசனத்துக்கு இடையிலான பொருத்தப்பாடு என்ற அடிப்படையில நாங்க முனாசபாத்தை மிக சுருக்கமாக பார்த்தோம். அதே போல சூரத்துல் ஃபீலையும் படிச்சோம், சூரத்து குரேஷையும் படிச்சோம், சூரா மாஊனையும் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். சரியா? 2ஆம் தவணைக்குரிய சூறாவாக இருந்தாலும் நாங்க சூரத்துல் மாஊனையும் கற்று முடித்தோம். ரைட். அதே போல இப்ப நீங்க இதுல வந்திருக்கின்ற வினாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ரைட், எப்படி கேள்விகள் வரலாம் பாருங்க. உதாரணமாக முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான அற்புதம். அதாவது எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டன. அந்த அற்புதங்களை பொறுத்தளவில் அந்தந்த நபிமார்களுடைய மரணத்தோடு அந்த அற்புதங்களும் மரணித்து விட்டன, முடிந்து விட்டன. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் கைத்தடி பாம்பாக மாறியது உதாரணமாக. அப்ப அந்த அற்புதமானது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தோடு முடிவடைந்து விட்டது. இவ்வாறாக ஒவ்வொரு நபிக்கும் வழங்கப்பட்ட அற்புதத்தை பொறுத்தளவில் அது பௌதீக அற்புதம் ஆகும். கட்புலனாக கூடிய கண்களால் பார்க்க முடியுமான, தொட்டு உணர முடியுமான பௌதீக அற்புதத்தை தான் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு வழங்கினார். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல அற்புதங்கள் அல்லாஹு தாலா கொடுத்தார். இந்த அற்புதங்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சவால் விடல. மாற்றமாக அந்த பௌதீக அற்புதம் இல்லாம குர்ஆன் என்ற அந்த அற்புதத்தை வச்சுத்தான் ரசூலுல்லாஹ் எதிரிகளை நோக்கி சவால் விட்டார்கள். சரியா? அப்ப நாங்க அதை ஏற்கனவே பார்த்தோம். அப்ப பிரதான அற்புதம் என்னன்னு கேட்டா அல் குர்ஆன் உதாரணம். ரைட். அதே போல அல் குர்ஆனுக்கு முன்னிலையில் தோற்று போன அரபு இலக்கியவாதிகள் 2 பேரோட பேரை நாங்க படிச்சோம். ஏன்னா ஒன்று வலீத் இப்னு முகீரா, அடுத்தது உத்பத் இப்னு ரபீஆ. அந்த 2 பேரோட பேரும் ஞாபகம் இருந்தா நல்லா. அடுத்த பாருங்க, உதாரணமாக மக்கி வசனம் என்றால் என்ன, அல்லது மதனி வசனம் என்றால் என்ன, மக்கி சூரா என்றால் என்ன, மதனி சூரா என்றால் என்ன, மக்கி சூறாக்களின் சிறப்பம்சங்கள் 2ஐ குறிப்பிடுக. நான் இதில் இல்லாததை சொல்லிக் கொண்டு போறேன்னா, மதனி சூறாக்களின் சிறப்பம்சங்கள் 2ஐ குறிப்பிடுக உதாரணமா. சரியா? அல்லது சஜதாவுடைய வசனங்கள் அதிகமாக இடம்பெறக்கூடிய சூறாக்கள் யாவை? இது போன்ற விடயங்கள் வரலாம். சரியா? அதே போல தஜ்வீத் கலை என்றால் என்ன? அதே போன்று அல் குர்ஆன் இறங்கியதற்கான காரணங்கள், அஸ்பாபுன் நுசூல். ரைட். அப்ப அஸ்பாபுன் நுசூல் என்றால் என்ன என்று வரும். அல்லது அல் குர்ஆன் அல்லது சூரா அல்லது வசனங்கள் இறக்கி அருளப்பட்டமைக்கான காரணங்களை அரபு மொழியில் எவ்வாறு அழைப்பர்? அஸ்பாபுன் நுசூல். இப்படியான கேள்விகள் வரையிடும். அடுத்தது அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பத சொற்கள். அதுதான் இப்ப உதாரணமாக அரும்பத சொற்கள் என்றா நாங்க படிச்சோம்னா சூரத்துல் ஃபீல், குரேஷ், மாஊன் படிச்சோம் தானே. இதுல காணப்படக்கூடிய சொற்கள் உதாரணமாக அஸ்ஹாபுல் ஃபீல். சரியா? அஸ்ஹாபுல் ஃபீல் என்றால் என்ன? யானை படை உதாரணமா. ரைட். அதே போல ரிஹ்லத ஷிதாஇ மாரிகால பயணம். சரியா? ரிஹ்லத ஷிதாண்டா மாரிகால பயணம். இப்ப நாங்க அதை படிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கட்டாயமாக படிச்ச சூறாக்களை ஒரு மீட்டர் ஒன்று செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப அரும்பத சொற்கள் என்பது குர்ஆனில வரக்கூடிய சொற்கள். அந்த சொற்களுக்கு நீங்க பொருள் எழுத வேண்டி வரும். அல்லது பொருளை தந்தா அந்த பொருளுக்குரிய குர்ஆனிய சொல்ல நீங்க எழுத வேண்டி வரும். சரியா? ரைட். அதே போல இப்ப சூரத்துல் ஃபீல், சூரா குரேஷ், இந்த சூறாக்கள் இறங்குவதற்கான பின்னணியும் இருக்குது. புத்தகத்துல இருக்கும், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். புத்தகத்தை கையில வச்சுக்கொண்டு படிக்கிறது மிச்சம் நல்ல பண்ணி நினைக்கிறேன். அதே போல சூறாக்களின் பொருள் சில நேரம் முதலாம் தவணை பரீட்சையில வரலாம. ரைட். உதாரணமாக சூரத்துல் ஃபீல் வந்தால் மேற்படி சூறாவை மொழிபெயர்க்குக வரும் மேலும், அல்லது மேற்படி சூறாவை வரையறுக்குக வரும் மேலும். அந்த வரையறுக்குக என்ற சொல் வந்தாலும் நீங்க மொழிபெயர்த்தால் ஓகே போதும். சரியா?
அடுத்தது சூறாவில் காணப்படக்கூடிய பணிப்பிழைகள், சூறாக்கள் இடம்பெறும் இலக்கிய நயம். சரி, இது ஆக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது. படிப்பினைகள் குறைந்தபட்சம் 2 படிப்பினைகளையாவது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள ஒரு 4 இலக்கிய நயமாவது கட்டாயம் குறைந்தபட்சம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, அதே நேரம் இதுல இன்னும் 2 அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற இல்லையா? சூறாவில் காணப்படும் நூனு சாக்கினா தன்வீனுடைய சட்டங்கள். நாங்க அத சட்டங்களை படிச்சோம். ஆனா சட்டமாக படிக்கல. அப்படி என்றா உதாரணமாக அலம் தர இல்ஹார் ஷஃபவி என்று படிச்சோம். ஆனா இல்ஹார் ஷஃபவி என்றால் என்ன என்ற விளக்கத்தோட நாங்க படிக்கல. தைரன் அபாபில் இல்ஹார் உதாரணமாக தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் இஹ்பாவு ஷஃபவி. நாங்க அந்த எப்படி ஓதுற இடத்தையும் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கின்ற சட்டத்தையும் படிச்சுக்கிறோம். ஆனா சட்டத்தை விளக்கமாக நாங்க படிக்க இல்லை. பெரும்பாலும் நீங்க படிச்சிருப்பீங்க குர்ஆன் மதரசாக்கள்ல, பாட்டை மதரசாக்கள்ல படிச்சிருப்பீங்க. இன்ஷால்லா எங்களோட சிலபஸுக்குள்ள ஒரு பகுதி என்றதால நாங்க இன்ஷால்லா அதையும் படிப்போம். ரைட், ஓகே. அவ்வளவுதான். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூறாவுடைய ஆரம்ப 2 வசனம் அல்லது இறுதி 2 வசனம் அல்லது ஆரம்ப 5 வசனங்களுடைய விளக்கம். இந்த விளக்கம் என்று இருந்தாலும் நாங்க கட்டாயம் மொழிபெயர்ப்பு தெரிந்திருந்தால் போதும். உதாரணமாக ஈலாஃபி குரேஷ், குரேஷியர்களுக்கு பழக்கப்படுத்தியமைக்காக ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடைகால மாரிகால பிரயாணத்தின் மீது அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தியமைக்காக அவ்வளவு தெரிந்திருந்தாலும் போதும். அப்ப இங்க சில மாதிரி வினாக்கள் வந்திருக்குது. அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் கேள்வி எப்படி வரலாம் என்பதை அவங்களுக்கு என்ன செய்யலும் ஊகிக்கலும். அப்ப நாங்க 1ஆம் அலகு 2ஆம் அலகு சம்பூரணமாக முடித்து விட்டோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் பிள்ளை பலசாய்க்கிறது என்ன 3ஆம் அலகு. 3ஆம் அலகு அதுல ரைட், ஓகே, அது இருக்குது. அதே போல 4ஆம் அலகு தஜ்வீத் சட்டங்கள். அதுல குறிப்பிட்ட ஆரம்ப 2 சட்டங்கள் இருக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சந்தர்ப்ப துவாக்கள்ல சின்ன சின்ன துவாக்கள் இருக்குது. அதைகளுக்கு துரிதமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக பிறரை வழி அனுப்பும் போது, பயணத்திலிருந்து திரும்பி வரும் போது, நோயாளியை நலம் விசாரிக்கும் போது, தூக்கத்திலிருந்து விழித்தெழும் போது, ஆடை அணியும் போது, உழு செய்து முடிந்த போது. சரியா? அப்ப இந்த துவாக்கள் சில நேரம் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். உதாரணமாக தூக்கத்தை விட்டு எழும்பியதும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், அது உங்களுக்கு தெரியும். ஆனா ஆடை அணியும் போது அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப வ ரஸகனீஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வ. வுலூ செய்து முடிந்ததும் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்ததஹ்ஹிரீன். இந்த துஆக்கள் உங்களை பாடமாகின துஆக்களும் இருக்குது, பாடமாக்க வேண்டிய துஆக்களும் இருக்குது. அப்ப பாடமாக்க வேண்டிய துஆக்கள் ஒன்றும் கஷ்டமானதல்ல, சின்ன சின்ன துஆக்கள் இருக்குது. அப்ப எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் இருக்குது. இன்றைக்கு எத்தனாம் தேதி? 12. 12. அப்ப நான் நேற்று வைக்கும் கிளாஸ் தானே. அப்ப 11ஆம் தேதி என்றாலும் எங்களை 18, 25 இன்னும் 2 அங்கே அடுத்த மாசம் 1ஆம் தேதி அல்ல 2ஆம் தேதி கிளாஸ் வரும். 3 வாரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் படித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதே போல கொஞ்சம் நாங்க பார்க்க வேண்டிய டைம் எடுக்கிற இன்னும் ஒரு பகுதி தான் அரபு கவிதைகள். அரபு கவிதைகளை பொறுத்த மட்டும் கட்டாயம் எல்லா கவிதைகளும் பார்க்கப்பட வேண்டியவை. அதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆரம்ப 2 கவிதைகளும் மிச்சமே லேசி, சின்ன கவிதைகள். சரியா? எங்களுக்கு அதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்தது 1வது தவணைக்காக தரப்பட்டிருக்கின்ற உரை பகுதி அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா. அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா. சரியா? அப்ப அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்க அதை பார்த்து வளையலுமாக தெரியாது, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களுக்கு எக்ஸாம் எப்பன்றத கொஞ்சம் மென்ஷன் பண்ணேல்மண்டா நல்லா. அதை வச்சு எங்களுக்கு மேலதிகமாக ஒரு 1 அல்லது 2 வகுப்புகளை போட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அதே போல பழமொழிகளும் இருக்குது. ரைட். அடுத்ததாக அரபு தமிழ் இலக்கியம் என்ற அந்த பகுதியை நாங்க இன்ஷா அல்லாஹ் தவணை 2ல நாங்க படிப்போம். சரி, ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு அந்த ஸ்கீமை நான் பெரும்பாலும் இதை அடிப்படையாக கொண்டுதான் இன்ஷா அல்லாஹ் படிப்பிப்பேன். ஆனா இன்றைக்கு நான் ஹதீஸ்களை படிப்பிக்கிற நேரம்
இதுல தந்திருக்கின்ற ஹதீஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஹதீஸ். மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாक़ி' ஃபீஹா. அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஹதீஸ். அத நான் ஆரம்பமாக படிப்பிக்க விரும்பல. நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் உங்களோட புத்தகத்துல இருக்கின்ற ஆர்டரின்படி கபுரத் ஹியானத்தன் அந்த ஹதீஸையும், அடுத்தது நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்ற அந்த ஹதீஸையும் தான் படிப்பிக்கிறது இருக்கிறது. சரியா? ரைட். ஓகே. சரி. இது வந்து கிரேட் 10க்கு தான் நடக்கிறதா? ரைட். ஓகே. அடுத்தது யூனிட்ல ஓகே. இப்ப நான் கொஞ்சம் பாருங்களா. சார் யூனிட் 2ல கேள்வி தர முடியுமா? ரைட். சூரா சூரா மஊன் படிக்கல. சூரா மாஊன் படிக்கலையா? ரைட். ஓகே. சரி, அப்ப பிரச்சனை இல்ல. நாங்க சூரத்துல் ஃபீலும், சூரத்துல் குரேஷும் படிச்சிட்டோம். சூரத்துல் மாஊன் படிக்கலன்னா, நாங்க இன்ஷா அல்லாஹ் 2ஆம் தவணை படிப்போம். ரைட். அடுத்தது கிரேட் 11 சிலபஸ் ஷெட்யூல் இருக்குதா? இஸ் ஃபர்ஸ்ட் டைம் 3 லெசன்ஸ் வார இல்லையா? ஜூன் 24 ஜூன் 24னா ஜூன் 24 ஒரு ஸ்கூல்ல, இன்னொரு ஸ்கூல்ல மே 20. மே 20 என்பது இன்ஷா அல்லாஹ் இன்னும் 8 நாள் தான் நிக்குது. இன்னொரு ஸ்கூல்ல ஜூன் 6ல. ரைட். ஓகே. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்கீம போடுறேன்னா, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சரியா? ஜூன் 4 அ ஜூன் 10 to 10. ஓகே. ரைட். ஓகே. ம். ரைட். ஓகே. நான் எல்லா அதானா? ரைட். ஓகே. ரைட். ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ரைட். அடுத்தது அ கட்டாயமாக நீங்க கிளாஸுக்கு வார மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் கட்டாயமா இந்த வகுப்ப அறிமுகப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அ கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்க. ஏன்டா, இது அவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்படுகின்ற ஒரு வகுப்பு. சரிதானே? அப்ப அதான். ரைட். அப்ப இந்த வகுப்பு வந்து இபிசி கூடாக இலவசமாக நடாத்தப்படுகின்ற ஒரு வகுப்பு. சரியா? அ ஏற்கனவே நாங்க 2021ஆம் ஆண்டுல இருந்து இந்த வகுப்புகள் தொடர்ச்சியாக நடக்குது. 2022ஆம் ஆண்டு பேட்ச், 2023, அதேபோல இப்போ கூட முன்னுக்கு இருக்கிற பேட்ச் 2024ஆம் ஆண்டுக்கான வகுப்புகளும் தொடர்ச்சியாக நடக்குது. இப்ப அடுத்த பேட்சாக நீங்க வந்திருக்கிறீங்க 2025. அப்ப ஆன்லைனுக்கூடாக கடந்த சில 4, 5 வருடங்களாக கற்பித்தல்ல அ ஒரு அனுபவத்தோட தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இத செய்ய போறோம். நீங்க உங்களோட ஊர்கள்ல பிரைவேட்டாக கிளாஸஸ் தாராளமாக புகையிலும் அதோட விருப்பம். எந்த தடையும் இல்ல. சரியா? நீங்க காசு கட்டி படிக்கிறதா இருந்தா அது படிக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்ல. ஆனா, அன்புள்ள மாணவர்களே, நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்கட அ இந்த கிளாஸ்ல தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நடக்கும். உங்கள நாங்க முழுமையாக பரீட்சைக்கு தயார்படுத்துவோம். தவணை பரீட்சைகளுக்கு தயார்படுத்துவோம். மாதிரி வினாப்பத்திரங்கள் அல்லது கடந்த கால தவணை பத்திரங்கள், தவணை அ வினாப்பத்திரங்கள நாங்க இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க வேணுமெண்டா தொடர்ச்சியாக இபிசியோட வகுப்புக்கு வருகை தந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. 2023, 2022 2024 அந்த மாணவர்களும் இருக்கிறாங்க. மாணவிகள் இருக்கிறாங்க. நீங்க வேணுமெண்டா அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். பிரயோசனம் எப்படி என்று. விளங்கினா? இப்ப உண்மையிலேயே இந்த கிளாஸுக்கு காசு எடுப்பதாக இருந்தால், வெளியாள் எப்படி எடுக்கிறன்றதும் எனக்கு தெரியும். சரியா? எல்லோரும் இல்ல. ரைட். அப்ப அதனால நீங்க வந்து விரும்பினா அந்த கிளாஸ் நீங்க போங்க. அது உங்களோட சுய விருப்பம். அதுக்கு நாங்க எந்த தடையும் இல்ல. ஆனா இது கன்டினியூவாகவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நடக்க இருக்கிற வகுப்பு என்ற படியாலையும், அ பரீட்சைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் முழுமையாக தயார்படுத்துவோம் என்ற அந்த நம்பிக்கையிலும் தான் நாங்க இந்த கிளாஸுக்கு மத்தவங்களையும் வர சொல்றது. எனவே கண்டிப்பாக வர சொல்லுங்களேன். சரி. ரைட். ஓகே.
ரைட். அடுத்தது இப்ப கிளாஸுக்கு இதுவரையில குரூப் இருக்குது. இந்த குரூப்ல இல்லாதவங்க நான் இந்த நம்பர அனுப்புறேன், சென்ட் பண்றேன். நீங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? EPCட எங்கட கிளாஸஸ்ல கோஆர்டினேட்டராக இருப்பவர் இவரு. பேரு ருஸ்தீன் பிரதர். அப்ப 7773171718 இந்த நம்பருக்கோட பேரு, உங்களோட கிரேட், அதேபோல உங்களோட ஸ்கூல், உங்களோட ஊரு. இத நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த டைப் பண்ணி அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் குரூப்ல ஆட் பண்ணிக்கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அதான் முடியட்டும்னா? ரைட். ரைட். இதுல அந்த முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க. ஒன்று ஆ என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3rd யூனிட் வரையா வரும்னு கேட்டீங்க. அது மகள் யூஸ்ரா. சரியா? யூஸ்ரா நீங்க தான். அப்ப இது உங்களுடைய ஸ்கூல்ல எப்படி படிப்பிக்கிறாங்கன்றது தெரியாது. இப்ப சில நேரம் நீங்க படிக்கின்ற ஸ்கூல்ல ஒவ்வொரு அழகழகாக முடிச்சிட்டு போவதாக இருந்தால், பெரும்பாலும் 3rd யூனிட்டோட பாடம் முடியும். விளங்கினா உங்களுக்கு? 1ஆம் அலகு முடிய 2ஆம் அலகு, 2ஆம் அலகு முடிய 3ஆம் அலகு, 3ஆம் அலகு முடிய என்ற அடிப்படையில படிப்பிக்கிறாங்களாக இருந்தால், ஒரு சில நேரம் டீச்சர் தான் அல்லது பாட ஆசிரியர் தான் பேப்பர் எடுக்க வேண்டி வரும். அப்ப நீங்க வந்து வெளியால பேப்பர் ஒண்ணு எடுத்து செய்ய போகக்கொள்ள, அதுல சிக்கல்கள் வரும். ஏன்டா எக்ஸாமுக்கு வந்து பெரும்பாலும் எல்லா அலகுகளையும் தழுவியதாகத்தான் பேப்பர் வரப்போகுது. அ கடைசியாக இருக்கின்ற அரபு தமிழ தவிர பெரும்பாலும் அரபு தமிழ் வராது. மத்தபடி எல்லா அலகுகளையும் தழுவியதாகத்தான் வரும். அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். கருத்துல கொள்ளுங்க. இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப 1ஆம் அலக கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சோம். ஏன்டா அதுல ஒரு ஒரு கிளாஸ்ல எங்களுக்கு கம்ப்ளீட்டா படிக்க இயலும் என்ற படியால. அப்ப 2ஆம் அலக பொறுத்தளவில நாங்க குறிப்பிட்ட 2 சூறாக்களை மாத்திரம் தான் படிச்சிருக்கிறோம். விளங்கினா? ரைட். சூரத்துல் ஃபீல், சூரத்து குரேஷ். இப்ப நாங்க மாஊன், கௌசர், காஃபிரூன், நஸ்ர், மஸத், இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் எல்லாம் படிக்கிறது ஈக்கிற. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த டேர்ம்கள நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்ப நாங்க வந்து இப்ப நாங்க சூறாக்கள படிக்கிறத நிப்பாட்டிட்டு ஹதீஸ்கள படிக்கிறது போறோம். அதேபோல அ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, இப்பவே நீங்க அரபிக் லிட்ரேச்சர் பேப்பர் எடுத்து பார்க்க வேணாம் தயவு செஞ்சு. சரியா? இல்லைங்களா? அரபிக் லிட் பேப்பர எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சில நேரம் அ நீங்க அது எதிர்பாராதவோட அதாவது என்ன சொல்றது? நீங்க அத பார்த்துட்டு என்னமோ ஒன்று மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஒரு மாணவி கேட்டு சொல்லிக்கிறாங்க, "நான் அரபிக் லிட் பேப்பர் ஒன்று பார்த்தேன். அதுல கவிதைக்கு அரபால கேள்வி கேட்டு, அரபால விடை எழுத சொல்லி இருந்துச்சு." அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு இருக்குற, அதுக்கு டைம் இருக்குற. சரியா? நாங்க அத வழிப்படுத்துறோம். இன்ஷா அல்லாஹ். நீங்க அவசரப்பட்டு பேப்பர்கள எடுத்து பார்க்க வேணாம். அதே நேரம் பாஸ் பேப்பர்கள் என்று வரக்கொள்ள, நீங்க வந்து ஆ 2016, 17, 18, 19, 20 அதுகளையும் நீங்க இப்பவே எடுத்து பார்க்க வேணாம. சரியா? நீங்க படிச்சா போதும். அவ்வளவுதான். ரைட். ஆ ஓகே. இப்ப நீங்க ஸ்கூல்ல அரபிக் லிட்டுக்கு டீச்சர் இல்ல. எங்கட பேப்பர் எப்படி வரும்ன்னு கேட்டிருக்கிறீங்க. ரைட். இப்ப டீச்சர் இல்லாம நீங்க எத்தன பேர் படிக்கிறீங்களோ தெரியாது. அ சில நேரம் டீச்சர் இல்லாத ஸ்கூலாக இருந்தால் பெரும்பாலும் அ ஆன்லைன்ல படிக்கிற புள்ளைகள் தான் கூட அப்படி என்றா. சரியா? அப்ப ஸ்கூல்ல டீச்சர் இல்ல. அவங்களுக்கு சில நேரம் ஆ EPCயால தயாரிக்கப்படுகின்ற வினாப்பத்திரம் சில நேரம் அனுப்பி வைக்கப்படலாம். ரைட். ஓகே. அ மாடல் நான் எல்லாம் காட்டுறேனா? ஓகே. எங்களுக்கும் டீச்சர் இல்ல. ரைட். ஓகே. சரி, நாங்க இன்ஷா அல்லாஹ் படிச்சிட்டு நான் அ உங்கள இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிட்டு போறேன்னா. அரபுல எழுதுற வந்து செய்ய போறாங்களாம். யாரு? அரபிக் லிட் எக்ஸாம்ல மேக்ஸிமம் அரபுல எழுதுற மாதிரி செய்ய போறாங்களாம் என்று எங்கட அரபிக் லிட் டீச்சர் சொன்னாங்க. நான் அப்படி ஒன்றும் இல்லையா? மேக்ஸிமம் அரபிக் எழுதுற மாதிரி உங்களுக்கு இல்ல. சரியா? அப்படி ஒரு மேக்ஸிமம் அரபுல எழுதுற மாதிரி செய்ய போறாங்களாம் என்பது ஒரு ஊகம்தான். சரியா? அப்படி ஒரு தகவல் வந்து நான் தான் இதுவரையில கேள்விப்படல. உங்களோட வினா பத்திரத்துல
100க்கு 80 வீதம். தமிழால அழகா எழுதலாம். சரியா? 100க்கு 80 வீதம். மீதமுள்ள 20 புள்ளிகளுக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? அரபால விட எழுதப் போறீங்க. அதையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில நாங்க கூட வழிப்படுத்துறோம். 20க்கு 20 இல்லாட்டியும் 20க்கு 18, 17, 16 சரி எடுக்கிறதுக்கான வழிகாட்டல்கள தாரோம். எனவே, நீங்க தயவு செஞ்சு இப்பதே யார் யாரோ சொல்றாங்க என்றதுக்காக வேண்டி, நீங்க அந்த அந்த என்ன முடிவுகள மாத்திக்கொள்ள வாணும். ரைட்? ஓகே. ரைட். ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னைக்கு படிப்போம். ரைட்? இன்னைக்கு நாங்க படிக்கிற ஹதீஸ்கள். ரைட்? நீங்க ஒண்ணும் யோசிக்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் இப்ப ரெக்கார்டிங்ஸ போடுறேன். சரியா? ரெக்கார்டிங்ஸ் வந்து அ அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு வர மாட்டோம். நாங்க தேவைப்படுற நேரம், சந்தர்ப்பத்த பொறுத்து போடுறேன். ரைட்? ஓகே. ஓகே. நாங்க சப்ஜெக்ட்க்கு வரோம். 3ஆம் அலகு அ ஹதீஸ்களை இலக்கிய சுவையுடன் நயத்தல். அதுதான் தலைப்பு. சரியா? ரைட். அப்ப நாங்க படிக்கின்ற சூறாக்களாக இருக்கலாம், ஹதீஸ்களாக இருக்கலாம், சந்தர்ப்ப துஆக்களாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அந்த இலக்கியத்தோடு பார்க்கிற தான் எங்கட பாடம். அப்ப அந்த வகையில ஹதீஸ்கள வந்து இலக்கிய சுவையுடன் நயத்தல் என்பது தான் எங்கட இன்றைய பாடம். ரைட். அதுல தேர்ச்சி என்னென்னா ஹதீஸ்களை இலக்கிய சுவையுடன் நயந்து கூறுவார். தேர்ச்சி மட்டம் வந்து ஹதீஸ்களில் உள்ளடங்கியுள்ள இலக்கிய பாங்கை அறிந்து கூறுவார். ரைட். ஓகே. அதான் தேர்ச்சியும், தேர்ச்சி மட்டமும். உங்களோட நீங்க படிக்கிறதனூடாக ஹதீஸ்கள வந்து இலக்கிய சுவையுடன் நயந்து கூற முடியுமாக இருக்க வேண்டும். சரி. இதுல பாருங்க நீங்க, உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் ஹதீஸ் என்றால் நீங்க படிச்சிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம். இதத்தான் நாங்க என்ன சொல்றது? ஹதீஸ் என்று சொல்றது. அதே நேரம் ஹதீஸ் என்பது அ குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இலக்கிய செழுமை கொண்ட ஒன்றாக ஹதீஸ் காணப்படுகின்றது. அப்ப கேள்வியாக வரலாம். ஏன்னா, அல் குர்ஆனை அடுத்து இலக்கிய செழுமை கொண்ட இஸ்லாத்தின் மூலாதாரம் எது? என்று கேட்டு வரலாம். அப்ப என்ன விட வரும்? ஹதீஸ் தான் விட வரும். ஏன்னா ஹதீஸ நாங்க இப்ப படிப்போம் பின்னுக்கால. சரியா? சொற்கள் சுருக்கமாக இருக்கும். ஆனா, கருத்துக்கள் செறிவாக இருக்கும். அதே நேரம் இந்த ரசூலுல்லாஹ்வோட சொல், செயல், அங்கீகாரம் என்றிருந்தாலும், ஹதீஸ நாங்க அப்படி வரைவிலக்கணப்படுத்தினாலும், நாங்க இந்த இடத்தில, இந்த பாடத்தில, அரபிலக்கண பாடத்தில படிக்கிற வந்து சொற்களத்தான். சரியா? செயற்பாடுகளையோ, ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரங்களையோ நாங்க என்ன செய்றது இல்ல, பார்க்கிறது இல்ல. மாற்றமாக ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகளத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரியா? மொத்தமாகவே சிலபஸ்ல இருக்கிறது 11 ஹதீஸ்கள் தான். 10ஆம் ஆண்டுக்கும் சரி, 11ஆம் ஆண்டுக்கும் சரி எல்லாம் சேர்த்து பார்க்குற நேரம் 11 ஹதீஸ்கள் தான் நிக்குது. எனவே நீங்க அந்த 11 ஹதீஸ்களையும் நல்லா தரமாக, தரோவாக படிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல அழகா புள்ளிகள் எடுக்கலாம். ரைட். அப்ப இந்த ஹதீஸ் என்பது குர்ஆன்ட விளக்க உரையாக கூட காணப்படுகின்றது. சரி, அது ஆரம்ப சின்னோர் அறிமுகம் தானே. ரைட். அடுத்தது பாருங்கோ, ஹதீஸ்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல சொற்சுருக்கம், கருத்துச் சரிவு. சொற்சுருக்கம், கருத்துச் சரிவு. சொற்சுருக்கம் என்பது வார்த்தைகள எண்ணலாம் எங்களுக்கு. இப்ப உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, "அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி." உதாரணமா ஒரு ஹதீஸ். யார் யாருடைய கையிலிருந்தும், நாவிலிருந்தும் யாருடைய கையிலிருந்தும், நாவிலிருந்தும் அடுத்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்னலாம்? அல் முஸ்லிமு ஒரு சொல், மன் 2, சலிம 3, அல் முஸ்லிமூன் 4, மின் 5, லிசானிஹி 6, வயதிஹி 7. இந்த 7 சொற்களை கொண்ட ஹதீஸாக அந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. ஆனா, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கொள்ள பல பக்கங்கள்ல எழுதிட்டு போவாங்க. ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு என்ன செய்வாங்க? பல பக்கங்கள்ல விளக்கம் எழுதுவாங்க. அப்ப அதுல கருத்து என்ன? சொற்சுருக்கம். விளங்கினா? ஹதீஸ்கள்ட எண்ணிக்கை, சொற்கள்ட எண்ணிக்கை வந்து வரையறுக்கப்பட்டது. எண்ணலாம். ஆனா கருத்து செறிவு. நிறைய விளக்கங்கள் கொண்டிருக்கிற. அதத்தான் நாங்க சொற்சுருக்கம், கருத்து செறிவுன்னு சொல்றது. சொற்சுருக்கம், கருத்து செறிவு.
ரைட். 2வது என்னேண்டா, ஹதீஸ்கள் வந்து உள்ளத்தில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெறும் உபதேசங்களாக, வெறும் வார்த்தைகளாக இருக்காது. சரியா? ஒரு ஹதீஸ நாங்க படிக்கிற நேரம், அந்த ஹதீஸ் ஆனது உள்ளத்தில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த. நீ சுருக்கமா, நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். இதுதான் ஹதீஸ்ல ஒரு பகுதியா, ஆரம்ப பகுதி. அப்ப இந்த இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீர் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். சரியா? இப்படி ஒன்றல்ல, எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது. பொதுவாக ஹதீஸ்கள் எல்லாமே உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது அழகிய மொழிநடை கொண்டதாக காணப்படும். விளங்கினா? அடுத்தது உள்ளத்தை வசீகரிக்கின்ற தன்மை கொண்டதாக ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. ரைட். இவ்வாறு ஹதீஸ்கள் சொற்சுருக்கம் கருத்துச்சரிவு மிக்கதாக, உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, அழகிய மொழிநடை கொண்டதாக, உள்ளத்தை வசீகரிக்கின்ற தன்மை கொண்டவையாக இருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸ் வந்து இலக்கிய நயத்துக்கு இலக்கிய நயத்துக்கு ரசனை சேர்க்கின்ற காரணமாக காணப்படுகின்றன. விளங்கினா அவளுக்கு? அதாவது நாங்க இப்ப ஹதீஸ்களை படிக்கிறது எப்படி? ஹதீஸ்களை இலக்கிய சுவையுடன் நயத்த. அப்ப இந்த விஷயங்களை வச்சுதான் நாங்க ஹதீஸ்களை இலக்கிய பார்வையோட பார்க்க போறோம். ரைட். அந்த அடிப்படையில இப்ப ஜாஹில் என்பவர் யாரு? அவர் ஒரு மொழி மேதைய, அதாவது மொழியியலாளர் என்று சொல்றோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹியல் கலாம் அல்லது கல்ல அதது ஹுரூபிஹி வ கஸுரத் மஆனிஹி. உங்களோட பாட புத்தகத்துல இந்த அரபு இருக்காது. ஆனா அரபு இருக்காது. அதோட பொருள் மட்டும் இருக்கும். எப்படி? இறை தூதரின் ஹதீஸ்கள் சொற்களின் எண்ணிக்கை குறைந்த, சொற்களின் எண்ணிக்கை குறைந்த ஆனால் கருத்து செழுமை நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகின்றன. சரியா? அப்ப ஜாஹில் என்பவர் சொன்ன இந்த கூற்றை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்ன கூற்று? ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள், இறை தூதரின் ஹதீஸ்கள் சொற்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். சொற்களின் எண்ணிக்கை குறைந்த ஆனால் கருத்து செழுமை நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகின்றன. சரியா? இந்த கூற்றை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யாரு சொன்ன எண்ணத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. விளங்கினா அவளுக்கு? சில நேரம் ஹதீஸ்கள் குறித்து மொழிமேதை ஜாஹில் என்ன கூறினார் என்று கேட்டு வரலாம். அல்லது குறிப்பிட்ட கூற்றை தந்து இறை தூதரின் ஹதீஸ்கள் சொற்களின் எண்ணிக்கை குறைந்த ஆனால் கருத்து செழுமை நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகின்றன என்று வந்து அதை அடிப்படையாக வச்சு 2 கேள்வி வரலாம். ஹதீஸ் என்றால் என்ன என்று வரும். அதே நேரம் மேற்படி கூற்றுக்குரியவர் யாரு? யாரு கூறினது? யாரு சொன்னது என்ற கேள்வி வரலாம். எனவே இதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ரைட். அப்ப நாங்க இப்ப ஹதீஸ் என்றால் என்னன்னு பார்த்தோம். ஹதீஸ்கள் எப்படி இலக்கிய நயத்துக்கு அழகு சேர்ப்பதாக இருக்கிற அதற்கான காரணங்கள் என்ன என்றதையும் நாங்க சுருக்கமாக பார்த்தோம். ரைட். அப்ப இது அல்லாம இன்னும் இருக்குது. நாங்க 11ஆம் ஆண்டு ஹதீஸ்களை படிக்கொள்ளையும் நாங்க சில விஷயங்களை படிப்போம். அதுல குறிப்பாக ஹதீஸ்கள்ல உவமானங்கள் கையாளப்பட்டிருக்கிற உதாரணங்கள். சரியா? உதாரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. இப்ப உதாரணமாக நீங்க படிச்சிருப்பீங்க சில நேரம், நோன்பு ஒரு கேடயம் ஆகும். அப்ப ரசூலுல்லாஹ் நோன்பை ஒரு கேடயத்தை பயன்படுத்திக்கிறாங்க உதாரணமாக. அல்லது அல் குர்ஆன்ல ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதியையாவது மனநமிடாத உள்ளம் அது பாலடைந்த வீட்டை போன்றதாகும். அப்ப உவமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. உருவகாணி பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அது கூட ஹதீஸ்கள்ல காணப்பட முடியுமான ஒரு முக்கியமான சிறப்பான அம்சம் தான். சரி. இந்த ஒரு சின்னோர் அறிமுகத்தோட நாங்க இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்கு போறோம். சரியா? பாடத்துக்கு போறது முன்னுக்கு ரைட். சரி. பாடத்துக்கு போவோமா? ரைட். ஓகே. பாடத்துக்கு போயிட்டு வரோம். முதலாவது ஹதீஸ் என்னன்னு சொன்னா பாருங்க. அன் சுஃபியான் இப்னு அஸீத் அல்-ஹதுரமி قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول كبرت خيانة أن تحدث أخاك حديثا هو لك به مصدق وأنت له به كاذب. ரைட். யார் அறிவிக்கிறா? சுஃபியான் இப்னு அஸீத் அல்-ஹதுரமி அவர் தான் அறிவிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன் என்று சொல்லிட்டு அந்த ஹதீஸை சொல்றாரு. என்ன? கபுரத் ஹியானத்தன்
அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவ லக பிஹி முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபுன். அப்ப இது வந்து சுனன் நபி தாவூத்ல 4971வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. தயவு செஞ்சு புள்ளகள் நீங்க வந்து நாங்க சொல்றத மட்டும் சரியா உள்வாங்கி கொண்டா சரி. இதுல வந்து நீங்க இதெல்லாம் பாடமாக தேவையில்ல. விளங்கினா அவளுக்கு எது தேவையில்ல? இந்த அன் சுஃபியான் இப்னு ஆஸித் அல் ஹதுரமி கால, இந்த ஹதீஸ் அறிவிச்சது யாரு, அல்லது இந்த ஹதீஸ் என்ன என்ன ரிவாயத்துல வந்திருக்குது, சரியா, என்ன ரிவாயத்துல வந்திருக்குது, அதாவது மூலாதாரம், அதெல்லாம் நீங்க என்ன செய்ய தேவை, என்ன ஹதீஸ் கிரந்தம், அதெல்லாம் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சரியா, புத்தகத்துல இருக்கும். என்ன புத்தகத்துல கட்டாயமாக நாங்க அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் சொல்லக்கொள்ள கட்டாயமாக அறிவிப்பாளரை சொல்லி அது என்ன கிரந்தத்துல, என்ன ஹதீஸ் கிரந்தத்துல வந்திருப்பது என்பதையும் நாங்க கட்டாயம் சொல்லணும். அந்த அடிப்படையில புத்தகத்துல இருக்கும். ஆனா அவளுக்கு தேவையான பகுதி என்னென்றா, கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவ லக பிஹி முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபுன். சரி, இதுல நீங்க வந்து படிக்க வேண்டியது எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்து ஞாபகத்தில் இருக்கணும். நீங்க இப்படி பாருங்களேன், மொத்தமாக 11 ஹதீஸ்கள் தான் இருக்குது. சிலபஸ் 2 வருஷம், 2 வருஷத்துல இப்போ 2 மாசம் வைத்திருக்கலாம். இப்போ மொத்தமாக 24 மாசம். 24 மாசத்துக்கும் நீங்க 11 ஹதீஸ்கள் தான் படிக்க போறது. அப்போ ஒரு ஹதீஸுக்கு எவ்வளவு காலம்? 11 கிட்டத்தட்ட 2 மாசம். ஒரு ஹதீஸுக்கு நீங்க 2 மாசம் வச்சு படிக்கலாம். இந்த ஹதீஸை படிக்கிறது எவ்வளவு 2 மாசம் தேவையா? இல்லை. உங்களுக்கு அதுல வார சொற்களை பாடமாக்குறதுக்கு நீங்க அவ்வளவு காலம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கினா அவளுக்கு மிச்சம் லேசா படிக்கலும் பாடமாக்கிடும். ரைட். ஏண்டா அந்த ஹதீஸை கொண்டு வரக்கூடிய வினாக்கள், ஹதீஸை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய வினாக்கள்ல ஒரு கேள்வி வார, குறிப்பிட்ட சில சொற்களை கீழால கோடடிச்சு பொருள் கேட்டு வார, அதுக்காகத்தான் நீங்க பாடமாக்கணுமா? சரியா? ரைட். அதுல பாருங்க, நாங்க ஒவ்வொரு சொல்லாக பார்ப்போம். கபுரத். கபுரத் என்ற கருத்து பெரிதாகி விட்டது. சரி, உங்களோட கையில இருக்கிற புத்தகத்தில எல்லா சொற்களுக்குமான பொருள் இல்லை. சரியா? இப்ப அரும் பதங்கள் இருக்குது. அதுல வந்து சியானத்தன் என்ற சொல்லுக்கும் முசத்திக் என்ற சொல்லுக்கும் காதிப் என்ற சொல்லுக்கும் தான் பொருள் இருக்குது. அப்ப ஏனைய எந்த சொல்லுக்கும் பொருள் இல்லை. எனவே நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயமாக புத்தகத்தை கையில வச்சுக்கொண்டு பென்சில் ஒன்று அல்லது பேனை ஒன்று எடுத்துக்கொண்டு உங்களோட புத்தகம் அந்த சொற்களுக்கான பொருளை எழுதி கொண்டு வந்தா நல்லா. ரைட். அப்ப கபுரத் அண்டா கருத்து என்ன? பெரிதாகி விட்டது, பெரிதாகியது. ஹியானா அண்டா கருத்து மோசடி. சரியா? உங்களுக்கு தெரியும். அமானா அண்டா அமானிதம். என்ன அமானா என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல்தான் ஹியானா. ஹியானா அண்டா கருத்து மோசடி. சரியா? அப்ப கபுரத் ஹியானா அண்டா கருத்து மோசடியால் பெரிதாகியது. மோசடியால் பெரிதாகியது, அதாவது நாங்க அப்படி மொழிபெயர்க்கிறது இல்ல, மிக பெரும் மோசடி ஆகும். இந்த 2 சொல்லை சேர்த்தா, இந்த பாருங்க, இந்த 2 சொல்லை சேர்த்து இந்த இருக்கிற, சரியா? ஓகே, இந்த 2 சொல்லை சேர்த்து நாங்க எப்படி மொழிபெயர்க்கிற? மிக பெரும் மோசடி ஆகும். அப்படித்தான் மொழிபெயர்க்கிறது. சரியா? மிக பெரும் மோசடி ஆகும். ரைட். மிக பெரும் மோசடி ஆகும். கபுரத் ஹியானா. இப்ப தனித்தனியா சொல்ல பார்த்தோம்னு சொன்னா, கபுரத் என்றா பெரிதாகியது, ஹியானத்தன் என்ற கருத்து மோசடி. அப்ப மோசடியால் பெரிதாகியது என்றதான் கருத்து. ஆனா நாங்க அப்படி மொழிபெயர்க்கிறது இல்ல. எப்படி மொழிபெயர்ப்போம்? கபுரத் ஹியானா என்பது என்ன? மிக பெரும் மோசடி ஆகும். ரைட். எது மிக பெரும் மோசடி? அன் துஹத்திஸ, நீ கதைப்பது, நீ உரையாடுவது, நீ பேசுவது. யாரோட? அஹாக்க, உன்னுடைய சகோதரன். அப்ப உன்னுடைய சகோதரனோடு நீ கதைப்பது மோசடி. இல்லைங்களா? ஹதீஸ் அடுத்த பகுதியை நாங்க பார்க்காம நேரடியா மொழிபெயர்த்தா, நீங்க உங்களோட சகோதரனோட கதைப்பதுன்னா மோசடி. ரைட். எதை கதைக்கிறது? ஹதீசன், ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ் என்ற
ஒரு ஹதீஸ் என்றா ரசூலோட சொல் செயல் அங்கீகாரம் இல்லையா? இந்த இடத்துல ஹதீஸ் என்பது ரசூலுல்லாஹ்வோட சொல் செயல் அங்கீகாரம் என்ற கருத்துல இல்லையா? ஹதீஸ் என்பது இந்த இடத்துல பேச்சு. ஒரு விஷயம், ஏதாவது ஒரு உரை அல்லது ஒரு குறிப்பிட்ட விடயம், ஒரு குறிப்பிட்ட பேச்சு. அப்ப ஒரு குறிப்பிட்ட விடயத்த நீங்க உங்களோட சகோதரனோட கதைக்கிறது வந்து மிகப்பெரிய மோசடி. சரி. எப்படி என்றதுதான் அடுத்த விளக்கம். அது எப்படி மோசடி ஆகிறது? "ஹுவ லக பிஹி முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபுன்." சரியா? ஹுவ என்ற கருத்து அவன். சரியா? ஹுவ என்ற கருத்து என்ன? அவன். லக என்ற கருத்து உன்னை. அந்த கருத்துல நீங்க பாவிங்கள பயன்படுத்துங்க. ஹுவ என்றா அவன், லக என்ற கருத்து உன்னை. அப்ப அவன் உன்னை பிஹி நீ பேசக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு முஸத்திக் நம்புகின்றான். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஹுவ அவன். இதுலயும் இல்லையா? சரியா? ஹுவ என்ற கருத்து என்ன? அவன். லக என்ற கருத்து உன்னை. உனக்கு தான் நேரடி கருத்து. ஆனா இந்த இடத்துல உனக்கு என்று மொழிபெயர்க்கிறது இல்ல, உன்னை. ஹுவ லக அவன் உன்னை பிஹி நீ பேசக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு முஸத்திக் நம்புகிறான். சரியா? உதாரணமாக இதுல உதாரணமாக முஹம்மத் என்ற மாணவர் ஈக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களே. நான் அவரோட பேசுறேன். பேசக்கொள்ள அவர் என்ன முழுமையாக நம்புறாரு. அதான் ஹுவ லக பிஹி முஸத்திக். அவர் என்ன முழுமையாக நம்புறத தான் அது சொல்றது. ஹுவ லக பிஹி முஸத்திக். அவன் உன்னை நீ பேசக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு முஸத்திக் முழுமையாக நம்புகின்றார், உண்மைப்படுத்துகின்றார், முழுமையாக நம்புகின்றார். ஆனா வ அன்த நீங்க நீங்க அவன் உன்னை முழுமையாக நம்பிக்கை கொள்ள நீங்க என்ன செய்றீங்க? வ அன்த நீங்க லஹு அவனுக்கு பிஹி நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு காதி பொய்யனாக இருக்கிறாய். அப்படி என்ன கருத்து என்ன? அவன் உன்னை பூரணமாக நம்பி இருக்க நீங்க அவனுக்கு பொய் சொல்றது, பொய் சொல்றது, நீங்க அவனுக்கு பொய் சொல்றது தான் மிக பெரும் மோசடி. அப்ப திரும்ப பாருங்களேன். கபுரத் ஹியானா அது உங்களை விளங்கிக்கும். மிக பெரும் மோசடி. அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் உன்னுடைய சகோதரன் உனக்கு ஒரு வார்த்தையை, ஒரு விடயத்தை கூறுவது. அந்த விடயத்துல நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? ஹுவ லக பிஹி முஸத்திக். அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவன் அந்த வார்த்தையை கொண்டு உன்னை நம்புகின்றான். அப்படி என்றால் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த அவன் உண்மைதான் உரைக்கிறாரு என்று முழுமையாக நம்புறாரு. ஆனா வ அன்த லஹு பிஹி காதிப் நீங்க அவனுக்கு என்ன செய்றீங்க? பொய் சொல்றீங்க என்றால் அதுதான் மிக பெரும் மோசடி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. விளங்கினா? விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? அதாவது இப்ப நான் ஒருத்தரோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். அவர் என்ன மொத்தமாக நம்புறாரு. 100க்கு 100% நம்புறாரு. நான் பொய் சொல்றது இல்ல, நான் உண்மையத்தான் சொல்றேன் என்று என்ன மொத்தமாக நம்புறாரு. இப்படி நம்பிக்கொண்டிருக்கிற நிலைமையில சரியா? அவர் என்ன நம்புற நிலைமையில நான் அவரை பார்த்து பொய் சொல்றது இதுதான் மிக பெரும் மோசடி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. பெரும்பாலும் ஹதீஸ் வழங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. வ அன்த என்ற கருத்து நீயா? ரைட். வ அன்த என்ற கருத்து என்ன? நீ. மேலும் நீ என்று வரும். இப்ப சரியா? வ அன்த மேலும் நீ. ரைட். லஹு என்றா அவனுக்கு. வ அன்த லஹு மேலும் நீ அவனுக்கு பிஹி நீ கூறக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு காதிப் பொய்யனாக இருக்கின்றாய். அதாவது நேரடியாக மொழிபெயர்த்தா கருத்து வராது. நாங்க கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யலாம்? எங்கட தமிழ்ல மொழிபெயர்க்கிற நேரம் நேரடி மொழிபெயர்ப்பு செய்யறது சில நேரம் கஷ்டமாக இருக்கும். இப்ப நீங்க குர்ஆன்ல தர்ஜுமா பார்த்துக்கிறீங்களோ தெரியாது. தர்ஜுமத்துல் குர்ஆன்ல நீங்க பாருங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன்ல பல இடங்கள்ல, அதிகமான இடங்கள்ல பிரேக்கட் போடப்பட்டிருக்கும். அடைப்புக்குறி போடப்பட்டிருக்கும். கண்டிக்கிறீங்களா? தர்ஜுமத்துல் குர்ஆன். அது ஏன் போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நேரடியாக மொழிபெயர்த்தால் மாத்திரம் என்ன செய்யலாது? கருத்துக்கள சரியாக முன்வைக்க இயலாது. எனவே தர்ஜுமத்துல் குர்ஆன்ல அதிகமாக பிரேக்கட் பண்ணப்பட்டு, மேலதிக விளக்கங்களுக்காக வேண்டி மேலதிக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது.
அது மாதிரி தான் நாங்க நேரடியாக மொழிபெயர்க்கிற நேரம் மிக சரியான கருத்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு மொழிபெயர்ப்பை பார்த்தா ஒரு விளங்கும். என்ன? நீங்கள் உங்களுடைய சகோதரனுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது, அவன் நீங்கள் உண்மையையே பேசுகின்றீர்கள் என நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் நீங்களோ அப்போது பொய்யை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். இதைவிட பெரிய மோசடி எதுவும் இருக்க முடியுமா? என்பது ஒரு மொழிபெயர்ப்பு. அல்லது நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் மேலும். எப்படி? நீங்கள் உன்னுடைய சகோதரனுடன் கதைக்கும்போது, அவன் உன்னை பூரணமாக நம்பியிருக்கும் நிலையில, நீங்க அவனுக்கு பொய் சொல்றது, நீங்க அவனுக்கு பொய் உரைப்பது மிகப் பெரும் மோசடியாகும். விளங்குதா? நீர் உன்னுடைய சகோதரனுடன் கதைத்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில், அவன் உன்னை முழுமையாக நம்பியிருக்கும் நிலையில், நீ அவனுக்கு பொய் உரைப்பது மிகப் பெரும் மோசடியாகும் என்று கூட அவளுக்கு கருத்தெடுக்கலாம். சரியா? ரைட். இதான் இந்த ஹதீஸுக்கான சொற்களுக்கான கருத்தும் மொழிபெயர்ப்பும். சரியா? ரைட். ஓகே. சரி. இப்ப நாங்க ஒரு ஹதீஸ்ல சொற்களுக்கான கருத்த பார்த்துட்டோம். சரி, சின்ன ஹதீஸ் தான். ஆ நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப இது உங்களுக்கு பரிச்சயமாகுமா? நீங்க அடிக்கடி பார்க்குற நேரம் பரிச்சயமாகும். பரிச்சயமாக கொள்ள உங்களோட மனசுல பதிந்திடும். சரியா? ரைட். ஓகே. இந்த ஹதீஸ்ல உள்ள படிப்பினைகள் என்ன? தெளிவாக எழுதுறது. மிச்சம் கஷ்டம் இல்ல படிப்பினை. எப்படி? பொய் சொல்வது இஸ்லாத்தில் கண்டிக்கப்பட்ட ஒரு பாவம் ஆகும். ரைட். பொய் சொல்வதற்கு இஸ்லாத்துல அனுமதியே இல்ல. 2வது என்ன? தன் சகோதரன் தன்னை நம்பியிருக்கும் நிலையில அவனை ஏமாற்றுவது மிக பெரும் மோசடியாகும். ஏமாற்றுவது என்ன? இப்ப என்ன நம்புறார் ஒருத்தர், நான் அவனை பார்த்து பொய் சொல்றேன்னு சொன்னா, நான் அவனை ஏமாத்துறது தானே அர்த்தம். இப்ப ஏமாற்றுவது என்பது மிக பெரும் மோசடி. ரைட். அப்ப அப்ப சிம்பிளாக படிப்பினைகள் எழுதலாம். இஸ்லாத்தில் பொய் சொல்வது வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விடயம். 2வது, உன்னுடைய சகோதரன் உன்னை நம்பித்தான் என்ன செய்றான்? உன்னோடு பேசுகின்றான். இந்த சந்தர்ப்பத்தில நீ அவனை பார்த்து பொய் சொல்வது மிக பெரும் மோசடி. அல்லது அவனை ஏமாற்றுவது மிக பெரும் மோசடி என்று சொல்றது. ரைட். அதே போல நீங்க பாருங்கோ, அல் அமானா என்ற சொல் உங்களுக்கு பரிச்சயம். அமானா என்பது அமானிதம். இப்ப அமானிதம் என்ற சொல்லுக்கான நேர் எதிர் சொல் தான் என்ன? ஹியானா. அமானா என்ற சொல்லுக்கு எதிர் சொல் தான் ஹியானா. அமானான்ற கருத்து நம்பிக்கை நாணயமாக நடந்து கொள்ளல். ஹியானான்ற கருத்து மோசடி செய்தல். அப்ப பொதுவாக இப்ப நாங்க நம்பிக்கை நாணயமாக நடந்து கொள்ளல் என்று வரக்கொள்ள பொருட்கள்ல தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை நாணயம் எல்லாம் வரும். அமானிதமாக நடந்து கொள்ளணும் என்ற கொள்ள எங்கட பிக்சருக்கு வர்றது என்ன? எங்ககிட்ட யாராவது ஒரு பொருளை தந்தா அந்த பொருளை மிச்ச கவனமாக வச்சுக்கொண்டு கேட்கிற நேரத்துல திருப்பி ஒப்படைக்கணும் என்று அந்த பொருட்கள் தான் ஞாபகத்துல வர்றது. ஆனா உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை பார்க்கக்குள்ள வெறுமனே பொருட்கள்ல மாத்திரமல்ல, வார்த்தைகள்லையும் என்ன செய்யப்படாது? மோசடி செய்யக்கூடாது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. சரியா? அப்ப இந்த வார்த்தைகளிலும் நாங்க என்ன செய்ய வேண்டும்? மிக அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும். பொருட்களில் மாத்திரமன்றி வார்த்தைகளிலும் அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். சரியா? ரைட். அதே போல அ பாருங்க, இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் வந்து பொய் பேச மாட்டான். சரியா? முஸ்லிம் வந்து ஒரு கோழையாக இருக்கலாம். சரியா? மற்றவர்களுக்கு முன்னால் வீரத்தை இழந்த ஒரு கோழையாக இருக்கலாம். சிலபோது அவன் கஞ்சனாக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ அவன் சிலபோது கஞ்சனாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் முஸ்லிம் பொய் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில தான் மற்றவங்க வந்து எங்களோட வந்து பேசுறது. முஸ்லிம் ஒருபோதும் பொய் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையில தான் மற்றவங்க வந்து என்ன செய்வாங்க? வந்து கதைப்பாங்க, பேசுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில அவர்களோடு நாங்க பேசக்கொள்ள பொய் சொல்றது எந்த அளவு தூரம் மோசடியானது என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. அப்ப அடிப்படையில ஒரு முஸ்லிம் என்பவன் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான். பொய் என்பது அவனிடம் எதிர்பார்க்க முடியாத, எதிர்பார்க்க கூடாத ஒரு பண்பு. விளங்கினா? அந்த அடிப்படையில பொய் சொல்றது மிக பெரும் மோசடி என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டிக்கிறாங்க. பொதுவாக அவட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்குள்ள படிப்பினைகள் வந்து 2 தான் கேட்டு வாருது. சரியா? 2 படிப்பினைகள் எழுதினா போதும். பெரும்பாலும் போதும். ரைட். ஓகே.
சரி. அடுத்து பாருங்க இலக்கிய நயம். இலக்கிய நயம் இப்ப இந்த ஹதீஸ பார்க்கக்கொள்ள எங்களுக்கு பொதுவாக சில இலக்கிய நய பாயிண்ட்கள எல்லா ஹதீஸ்களுக்கும் எழுதலாம். ஒன்று சொற்சுருக்கம், கருத்துச் சரிவு என்ற இந்த பாயிண்ட்ட வந்து எல்லா ஹதீஸ்களுக்கும் நாங்க படிக்கிற எல்லா ஹதீஸ்களுக்கும் எழுதலாம். என்ன? சொற்சுருக்கம், கருத்துச் சரிவு. இப்ப இந்த ஹதீஸ பாருங்க. கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவ லக பிஹி முஸத்திக் வ அன்த லஹு பிஹி காதிப். இது வந்து எண்ணலாம். அ சொற்கள எண்ணலாம். ஆனா அந்த ஹதீஸுக்குள்ள கருத்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்கச்சக்கமான நிறைய கருத்துக்கள எழுதலாம். ஒரு ஹதீஸ வச்சுக்கொண்டு பக்கக்கணக்குல என்ன செய்யலாம்? விளக்கம் எழுதலாம். அப்ப சொற்சுருக்கம், கருத்துச் சரிவு. 2வது உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சில நேரம் நீங்க இன்றைக்கு தான் இந்த ஹதீஸ படிச்சிருப்பீங்க. இப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்பத நீங்க இன்றைக்கு அறிஞ்சு கொண்டிருக்கிறீங்க இல்லையா? அப்ப உண்மையிலேயே ஒரு பாரதூரமான ஒரு ஹதீஸத்தான் நீங்க படிச்சுக்கிறீங்க. என்ன பாரதூரமான? அப்ப நாங்க சும்மா கணக்கெடுக்காம விளையாட்டாக சரியா சொல்றேன் இல்லையா? சில பொய்கள சொல்றேன். உதாரணமாக ஸ்கூல்ல வந்து கேட்பாங்க, டீச்சர் வந்திருக்கிறான்னு கேட்கிறேன். நாங்க விளையாட்டுக்கு சொல்றேன்னா, அ வந்தில்லன்னு சொல்றேன். ஆனா அந்த குறிப்பிட்ட டீச்சர் வந்திருப்பாங்க. சரியா? உதாரணமாக பிரின்சிபல் வந்திருக்கிறான்னு கேட்கிறேன். அப்ப சொல்றேன், இல்ல வரல. அவர் இன்னைக்கு லீவுன்னு சொல்றேன். அப்ப அப்படி நாங்க எங்கள மத்தவங்க நம்பி நாங்க கேட்கக்கொள்ள, நாங்க விளையாட்டுக்காக வேண்டி சில பொய்கள சொல்றது. உண்மையில அவர் கேட்டிருக்கிற நோக்கம் வேறாக இருக்கலாம். உதாரணமா இப்ப ஒரு பாடாசிரியர் வந்திருக்கிறாரா என்று கேட்கிற நேரம், அவர் குறிப்பிட்ட அந்த பாடத்துல ஹோம்வொர்க் செஞ்சில்லன்னு இருக்கலாம். செஞ்சில்ல, ஹோம்வொர்க் செஞ்சில்ல. அப்ப இப்ப நீங்க சொல்றத வச்சு அந்த மாணவன் என்ன செய்வான்? அப்ப ஹோம்வொர்க்க பிறகு செய்யலாம் தானேன்னு இருப்பான். திடீரென அந்த பீரியட் வந்து அந்த சப்ஜெக்ட் பீரியட் வந்த பிறகு அந்த டீச்சர் வாராங்க வகுப்புக்கு. அப்ப அந்த டைம்ல என்னமோ மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அவன் ஹோம்வொர்க் செஞ்சிருக்க மாட்டான். உதாரணமா. அப்ப இது மாதிரி நிறைய நடக்கிற வீட்டுகள்லயும் சரி, சரியா பாடசாலை சூழல்லயும் சரி, சமூகத்திலயும் சரி, மைதானத்திலும் சரி, நாங்க விளையாட்டா சொல்லக்கூடியது உண்டு. ஆ சில நேரம் அது நாங்க யாருகிட்ட சொல்றோமோ, பொய் சொல்றோமோ, அது அவங்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் வந்து நாங்க இப்ப படிச்சுட்டோம். அப்ப உள்ளத்தில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஹதீஸாக காணப்படுகின்றது. சரியா? இது 2வது பாயிண்ட். ஆரம்பத்தில் இருக்கிற பாயிண்ட்ட பாருங்கோ. சொல்ல வரும் கருத்தின் தன்மைக்கு ஏற்ப சொல்லாட்சி ஹதீஸின் ஆரம்பத்தில் கையாளப்பட்டுள்ளது. சொல்ல வரக்கூடிய கருத்தின் தன்மைக்கு ஏற்ப. இப்ப சொல்ல வர விஷயம் வந்து மிச்சம் சீரியஸான ஒரு விஷயம். அப்படித்தானே? கபுரத் ஹியானா, கபுரத் ஹியானா. சரியா? அப்ப அந்த அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல்லாட்சி கஃப், பா, ரா, கபூர் அந்த அந்த பா, ரா, ஹா இதெல்லாம் வந்து அந்த வல்லினமான சவுண்டை கொண்ட எழுத்துக்கள். அப்ப அந்த சொல்ல வரக்கூடிய கருத்தின் தன்மைக்கு ஏற்ப சொல்லாட்சி எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சரியா? ரைட். அப்ப அது ஒரு பாயிண்ட்டா. அதே போல நீங்க பார்க்கலாம். துஹத்திஸ ஹதீஸன் இந்த சொற்கள் வந்து ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள். அது போல இப்ப தெரியுமோ தெரியாது. உதாரணமாக இப்ப தமிழ்ல இருக்கிறதானே படித்தான், படிக்கின்றான், படிப்பான், படித்தவன், படிப்பிப்பவன். அதெல்லாம் அது ஏதோ ஒரு மூலச்சொல் நினைக்கிறேன். என்ன மூலச்சொல்? படி, படித்தல். அ படித்தல் என்ற ஒரு மூலச்சொல்லில இருந்துதான் அந்த சொற்கள் பிரிந்து வருது. உதாரணமா, ஓடினான், ஓடுகின்றான், ஓடுகிறான், ஓடுவான், ஓடுபவன். சரியா? அப்ப அந்த அந்த ஓடுதல் என்ற அந்த சொல்லில இருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள். அதே மாரி இப்ப ஹதீஸ், ஹதீஸன் துஹத்திஸ இந்த சொற்கள் வந்து ஹ சரியா? ஹ, த, ச இந்த 3 எழுத்துக்கள் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் தான் இவை. ஹதஸ சரியா? துஹத்திஸ ஹதீஸன். ரைட். விளங்குறதுக்காக வேண்டி நான் எழுத்துக்களை போட்டு காட்டிக்கிறேன். நீங்களும் வேணும்னா நோட் பண்ணி கொள்ளலாம். ஹதஸ ரைட். அப்ப இது வந்து இப்ப சூரத்துல் காஃபிரூன் உங்களுக்கு தெரியும் தானே? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் நாங்க என்ன படிக்கல. லா அஅ்புது மா தஅ்புதூன். அப்ப அஅ்புது, தஅ்புதூன், ஆபிதுன், அபத்துன்,
அபத்தும், அதே போல ஆபிதூன, இந்த சொற்கள் எல்லாம் அபத ஐன் பாதால் அபத என்ற சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள். என்ன? ஆபிதுன், ஆபிதூன, அபத்துன், தஅபுதூன், ரைட், அஅபுது போன்ற எல்லா சொற்களும் அபத என்ற சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள். எனவே அதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? இலக்கிய நயமாக எழுதலாம். நீங்க இது முதல் தடவையாக கேட்கிற ஒரு விஷயமாக இருந்தால் போக போக அவங்களுக்கு பரிச்சயம் ஆகும். சரி. அதே போல இப்ப இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது என்னென்றா, நேர் எதிர் சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. நேர் எதிர் சொற்கள் என்றதை விட கிட்டத்தட்ட முசத்திக் என்ற கருத்து உண்மைப்படுத்துபவன். முசத்திக் என்ற கருத்து என்ன? உண்மைப்படுத்துபவன். காதிப் என்ற கருத்து பொய்யன். அப்ப இங்க உண்மையாளன் அல்ல. முசத்திக் என்பது உண்மையாளன், உண்மை பேசுபவன் என்றதல்ல, உண்மைப்படுத்துபவன். இப்ப உண்மைப்படுத்துகின்ற நிலையே அப்படித்தான் வர ஹதீஸ்ல இல்லையா? பிஹி முசத்திக், நீ கூறக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு அவன் உன்னை உண்மைப்படுத்துகின்றான், ஆனா நீ அவனுக்கு பொய் சொல்கின்றாய். காது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொடர்பொண்டு இருக்குது. எதிர் சொற்களாக இருக்கிறதுக்கான ஒரு குறிப்பாக எழுதலாம். முசத்திக் காது, சரியா? அதை இவங்களுக்கு எழுதலாம. ரைட். அதே போல நீங்க பாருங்க, பின்வரும் சொற்களின் இறுதி எழுத்துக்கள் ஒரே எழுத்தில் முடிவடைந்திருப்பது ஓசேனத்துக்கு அணி சேர்க்கின்றது. என்ன? அஹாக்க லக்க, அஹாக்க லக்க. இப்ப நீங்க ஹதீஸ வாசிக்க கொள்ள, ரைட், கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அஹாக்க ஹதீஸன் ஹுவ லக்க பிஹி முசத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபுன். அப்ப இந்த இறுதி எழுத்து கேப்ல முடிவடைஞ்சிருக்கிறத இலக்கிய நயமாக சொல்லலாம். அல்லது நீங்க இந்த பிஹி பிஹி என்று 2 முறை வந்திருக்கிற இல்லையா, அதை நீங்க அழகா எழுதலாம். உங்களோட புத்தகத்திலும் இருக்காது, நீங்க வேணுமென்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன சொல்? எப்படி வர? பிஹி பிஹி, அதாவது பிஹி என்ற சொல், ரைட், நீங்களும் எழுதி கொள்ளலாமா? ரைட். பிஹி என்ற சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பதும் ஓசையனத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். சரியா? அதுவும் ஒரு பாயிண்டாக உங்களுக்கு எழுதலாமா? ரைட், ஓகே, சரி. ரைட். அதே போல உங்களோட புத்தகத்துல இல்ல, நீங்க இத கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரம் இந்த ஹதீஸ்ல நேரடியாக பார்க்கிற சந்தர்ப்பத்துல உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை எதுவுமே இல்லை. சரியா? நேரடியா பார்க்கல அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா சில போது நாங்க எங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம்தான் மோசடி என்று வர கொள்ள, நாங்க குறிப்பாக எங்கட கற்பனை வாரது என்னன்னா வியாபாரத்துல செய்யக்கூடிய மோசடி, பொருட்களை செய்யக்கூடிய மோசடி. அதுதான் முதல் தடவையாக எங்கட கற்பனைக்கு வாரது. அப்ப எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கின்ற உவமானமாக சொல்லலாம் வியாபாரத்தில் செய்கின்ற மோசடிய. உவமேயம் என்ன? நாங்க எதை ஒப்பிடுறோம்? இத உன் சகோதரன் உன்னை நம்பி இருக்க, நீ அவனுக்கு பொய் சொல்லல். சரியா? ரைட். உன் சகோதரன் உன்னை நம்பி இருக்க, நீ அவனுக்கு பொய் சொல்றதுதான் என்ன? பொய் சொல்றதுதான் உவமேயம். ரைட். அப்ப இதை நீங்க நோட் பண்ணி கொண்டா நல்லா. பொதுத்தன்மை என்னன்னு கேட்டா ஏமாற்றுவது, நம்பிக்கை துரோகம் செய்யறது. எப்படி வியாபாரத்துல நாங்க மோசடி செய்வதன் ஊடாக மக்களை ஏமாற்றுகின்றோமோ, அல்லது மக்களுக்கு நாங்க நம்பிக்கை துரோகம் செய்யறோமோ, அதே போல மற்றவர்கள் எங்களை நம்பி இருக்க நாங்க அவனுக்கு பொய் சொல்வதன் ஊடாக நாங்க என்ன செய்கிறோம்? அவனை நாங்க ஏமாற்றுகின்றோம், அல்லது அவனுக்கு நாங்க நம்பிக்கை துரோகம் செய்கின்றோம். அந்த அடிப்படையில நீங்க அழகா எழுதி கொள்ளலாம். உவமானம் என்னன்னு கேட்டா வியாபாரத்தில் செய்கின்ற மோசடி,
உவமேயம் என்னன்னு கேட்டா உன் சகோதரன் உன்னை நம்பி இருக்க நீ அவனுக்கு பொய் சொல்றது. பொதுத்தன்மை கேட்டா ஏமாற்றுவதும் நம்பிக்கை துரோகம் செய்வதும். சரியா? ரைட். அப்ப நாங்க இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கியத்தையும் பார்த்தோம். சரியா? ரைட். உங்களுக்கு பெரும்பாலும் விளங்கிக்குமாண்ணா, நாங்க ஆரம்பத்துல படிச்சது என்ன, ஹதீஸ் என்றால் என்னன்னு பார்த்தோம். 2வது ஹதீஸ்கள் எப்படி இலக்கிய ரசனைக்கு காரணங்களாக அமைகின்றன என்பதற்கான முக்கியமான சில கருத்துக்களை குறிப்புகளை பார்த்தோம். அடுத்தது ஜாஹில் என்பவர் ஹதீஸ் குறித்து என்ன சொல்லிக்கிறாரு என்பதை பார்த்தோம். பார்த்துட்டு தான் நாங்க அங்கே பார்த்தோம் என்ன, ஹதீஸ் எண் 1 என்ன, கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவ லக பிஹி முஸத்திக் வ அன்த லஹு பிஹி காதிப். இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் அல்லது ஹதீஸ் கிரந்தம், ஹதீஸ் எண் போன்றவற்றை நீங்க மனநமிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்க சொன்னோம். அடுத்தது என்ன, ஹதீஸில் இடம்பெறக்கூடிய சொற்களுக்கான பொருளை பார்த்தோம். உங்களோட பாட புத்தகத்துல 3 சொற்களுக்கான பொருள் மாத்திரம் தான் நிற்குது. ஏன்னா எல்லா சொற்களுக்குமான பொருளை நீங்க நோட் பண்ணி இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சரி, அடுத்தது படிப்பினைகளை பார்த்தோம். அதே போன்று நாங்க இலக்கிய நயம் பார்த்தோம். சரியா? அதே போல இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமானம் என்ன, உவமேயம் என்ன, பொதுத்தன்மை என்ன என்றதை நாங்க பார்த்தோம். சரியா? ரைட். உங்களுக்கு டவுட் எதுவும் மீக்கிறோ தெரியாது. ஓகே. லஹுவண்டா இப்ப அவனுக்கு அல்லது அதற்கு என்பது நேரடி கருத்து. இந்த இடத்துல அவனை என்றுதான் கருத்து வருமா, அவனை. சரியா? ஹதீஸுக்கு ஃபுல்லா மீனிங் கேட்டு வருமா அல்லது சம் வேர்ட்ஸுக்கு மீனிங் கேட்டு வருமான்னு ஒரு கேள்வியும் இருக்கிற. ரைட். ரெண்டுமாயும் வரும். அதாவது குறிப்பிட்ட ஹதீஸை தந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஹதீஸு கீழால சில சொற்களை கோடடிச்சு கோடிடப்பட்ட சொற்களின் கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை எழுதுக என்று வரும். அப்போ உதாரணமாக கபுரத் ஹியானத்தன் என்றால் மிக பெரும் மோசடி என்று எழுதுறது. அஹாக்க என்ற கருத்து உன்னுடைய சகோதரன். காதிபண்டா பொய்யன். அப்படி அந்த சொற்களுக்கு பொருள் கேட்டு வாரது. அல்லது ஹதீஸ கொண்டு வரக்கூடிய வினாக்கள்ல கடைசியாக வர வினா என்னன்னு கேட்டா மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குகாண்டு வார. அந்த விளக்குகான கேள்விக்கும் நீங்க என்ன செய்யலாம், மொழிபெயர்ப்பு எழுதலாம். அப்ப புல் ஹதீஸுக்குமான மீனிங் தெரிஞ்சிக்கிறது நல்லா. அதே போன்று கட்டாயமாக ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் தெரிந்திருக்க வேண்டும். சரியா? ரைட். ரைட். நான் இப்ப லஹுவா சொல்லிட்டேன். ஓகே. சரி, நான் அவளுக்கு மைக்கா அன்மியூட் பண்ணி கேட்கலாமா? ரைட். உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்று வரக்குள்ள சரியா நீங்க தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க. நாங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை எதற்கு ஒப்பிடுறோமோ அதுதான் உவமானம். சரியா? எதை ஒப்பிடுறோமோ அது உவமேயம். அப்ப இரண்டிலும் காணப்படக்கூடியதை நாங்க பொதுத்தன்மைன்னு சொல்றது. ரைட். அப்ப இப்ப இந்த ஹதீஸ்ல வியாபாரத்துல செய்யக்கூடிய மோசடி, வியாபாரத்துல செய்யக்கூடிய மோசடி இருக்கிற இல்லையா, அது உவமானம். உவமேயம் என்ன, உன் சகோதரன் உன்னை நம்பி இருக்கும் நிலையில நீ அவனுக்கு பொய் சொல்றது உவமேயம். இரண்டிலும் காணப்படக்கூடிய பொதுத்தன்மை என்னன்னு கேட்டால் என்ன, நாங்க நம்பிக்கை துரோகம் செய்யறோம், ஏமாற்றோம். அதுதான் பொதுத்தன்மை. சரியா? ரைட். சார், பிஹி என்ற மகள் அந்த வார்த்தையே கொண்டு இப்ப அந்த வார்த்தையே கொண்டு என்று வருமா, அந்த வார்த்தையே கொண்டு. சரி, இப்ப நீங்க பிள்ளைகள் நான் ஸ்கீம் ஒன்று அனுப்பினேன். இப்ப அதுல ஹயாரியாஸ் மகள் கேட்டுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைமுக்கு இல்லை தானே அப்படி என்று நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸ்கீம் பெரும்பாலும் அது அடிப்படையாக கொண்டுதான் போறது. ஆனா அந்த ஸ்கீம்ல முதலாவது போட்டுக்கிற ஹதீஸ் பெரிய ஹதீஸ். நீங்க எடுத்து பாருங்க புத்தகத்தை. சரியா?
கொஞ்சம் பெரிய ஹதீஸ். ஒப்பீட்டளவில் ஒரு 5, 6 வரிகளை கொண்ட ஒரு ஹதீஸ். நீங்க புத்தகத்துல 50ஆம் பக்கம் எடுத்து பாருங்க. அத நான் விரும்பல அத ஆரம்ப ஹதீஸாக படிப்பிக்கிறதுக்கு. அதனால நான் அத படிப்பிக்கலையா? ரைட். ஓகே. சார் ஹதீஸ் ஃபுல்லா எழுத வரும். ஹதீஸா ஃபுல்லாண்டா எப்படி? அரபில ஃபுல்லா எழுத அல்ல வரும். அரபில நீங்க எழுத தேவையில்ல. அரபில ஹதீஸ தருவாங்க. எக்ஸாம் பேப்பர்ல ஹதீஸ் தரப்படும். நீங்க ஹதீஸ பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஹதீஸுடைய பொருள் தான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரியா? ஓகே சார். ஓகே. அடுத்து வாட் இஸ் த மீனிங் வஅந்த லஹு பிஹி காதிப். வஅந்த லஹு பிஹி காதிபன்டா கருத்து. அன்டா நீ. லஹு அண்டா அவனுக்கு என்பதுதான் நேரடி கருத்து. ஆனா நீங்க அவனை அல்லது அவனுக்கு சரி ஓகே பிரச்சனை இல்லை அவனுக்கு நீ அவனுக்கு பிஹி காதிப் அந்த லஹு பிஹி காதிப் காதிபண்ட நாங்க சொன்னோம் பொய் சொல்றேன்னு தானே பார்த்தோம். அப்ப நீ அவனுக்கு பொய் சொல்கின்றாய். அந்த லஹு பிஹி காதிப் நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில நீ அவனுக்கு பொய்யனாக இருக்கின்றாய். விளங்கினா? நீ சொல்லக்கூடிய நீ பேசக்கூடிய நீ கதைக்கக்கூடிய அந்த வார்த்தையில நீ அவனுக்கு பொய்யனாக இருக்கின்றாய் என்ற கருத்துல வருமா? இலக்கிய நயம் கட்டாயமாக எக்ஸாமுக்கு எழுத வாரதா அத்தனைகிட பாடம் அரபு இலக்கிய நயம். எனவே இலக்கிய நயம் என்பது நீங்க முதலாவதாக படிக்கின்ற ஹதீஸ் என்றபடியால சில போது உங்களுக்கு கஷ்டம் மாதிரி விளங்கும். ஆனா நீங்க தொடர்ச்சியாக வகுப்புக்கு வார நேரம் அதெல்லாம் மிச்சம் சிம்பிளாக உங்களுக்கு எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. ரைட். பாடமாக்க தேவையில்ல. சரி ஓகே. அப்ப ஹதீஸ்ல ஏதும் டவுட் இருக்கிறா வேற நாங்க படிச்ச இந்த ஹதீஸ்ல? இல்ல சார். இல்லதானே? சரி. அப்ப அடுத்தது இந்த கிளாஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு எல்லாம் இல்ல கேட்டுக்கிறீங்க. சார். ஃபீஸ் எல்லாம் இல்லையா? சரியா? ஃப்ரீயா தான் நடக்கிற கிளாஸ். இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு ஃப்ரீயா தான் நடக்கிற. எனவே ஃபீஸ் எல்லாம் கட்டணும் என்ற தேவையும் இல்லை. சார் உங்களோட குரூப்ல போய் ஜாயின் ஆகுங்க. மகன் நம்பர் ஒன்றை ஷேர் பண்ணினேன். நீங்க திருப்ப நான் அவளுக்கு அனுப்புறேன். அதுல அந்த நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணா அந்த ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நோட் 7773171718. நான் இதுலயும் டைப் பண்றேன் ஸ்கிரீன்லயும். ஓகே. நம்பர் கிளியரா விளங்குறா? ஓகே சார் ஓ நான் உங்களுக்கு நம்பர் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு அனுப்பினா சில நேரம் அட் ஆகுறது லேட் ஆகுமா? சரியா? நான் அல்ல இப்ப இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணினாத்தான் அவங்களுக்கு லேசி. உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் இந்த நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி. அப்படியா இருந்தா திருப்ப ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். பெரும்பாலும் மெட் பண்றதுதான். கொஞ்சம் ரிமைண்டர் ஒன்று கொடுங்களா? ரைட்டா சார். ஓகே ரைட். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ். சரி அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த டேமுக்குள்ள பகுதிகளை முடிக்க வேண்டி இருந்தால் நாங்க சில நேரம் சனிக்கிழமை உட்பட மேலதிகமாக ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ மேலதிகமாக ஒரு வகுப்பொண்டு போட்டா கட்டாயம் கலந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சார் இந்த பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இபிசிஎல் அரபிக் பேப்பர் எடுத்து தருவாங்களா சார்? இல்ல நான் நினைக்கலாம் பெட்டிகலோ டிஸ்ட்ரிக்ட் வந்து அது ஸ்கூலை பொறுத்து இருக்குது. பெரும்பாலும் கிழக்கு மாகாணத்தால தான் பேப்பர் வரும் பெரும்பாலும். சரியா? அல்லது இப்ப பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் வரக்குள்ள இப்ப ஏறாவூர் எல்லாம் ஒரு வளையம் தானே என்ன ஏறாவூர் காத்தாங்குடி எல்லாம் ஓட்டமாவடி. சரியா சார். ஆனா நான் பெட்டிகுலோ ஸ்கூல்ல படிக்கிறேன் சார். அங்க டீச்சர் இல்ல எங்களுக்கு அரபிக் லிட்டுக்கு. ஓகே. இங்க மட்டுமா? நான் மட்டும்தான் எடுக்கிறேன் நான் பாடம். அப்ப நான் நம்புறது உங்களோட விஷயமாக நீங்க ஏற்கனவே ஒரு டீச்சர் ஒன்று கதைச்ச மாதிரி ஞாபகம். இல்லாட்டி நீங்களும் தெரியாது.
இப்ப உங்களுக்கு பேப்பர் அப்படின்னு சொன்னா IPC-யால தரலாம், பிரச்சனை இல்ல. சரியா? சரி சார், ஓகே சார். ஓகே, IPC-யால தரலாம். இல்லாட்டி சில நேரம் இனி வளையத்தால பேப்பரும் எடுப்பாங்க. வளையத்தாலையும் பேப்பர் எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த அடிப்படையில் அப்படி கேள்விகள் வரும், அந்த வினாப்பத்திரம் வரும் மேலும் இன்ஷா அல்லாஹ். சரி சார், ஓகே. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஹதீஸ் வரும் சார்? ஃபர்ஸ்ட் டைமுக்கு எத்தனை? ஹதீஸ் வரும் சார். 2 தான் வரும். என்ன 2? இப்படித்தான் மகள். இப்ப இதுல சிக்கல் என்னன்னு சொன்னா, இப்ப நான் போட்டிக்கிற ஸ்கீம்ல வந்து பெரிய ஹதீஸ் 2 தானே போட்டிக்கிறது. அப்ப அத நான் ஆரம்பத்துல படிப்பிக்கல. இப்ப நீங்க எந்த ஸ்கூல், என்ன இந்த வலயத்துல இருக்கிறீங்க, என்ன மாகாணத்துக்கு உட்பட்டிருக்கிறீங்கன்றத கொஞ்சம் அவதானமா பார்த்து கொண்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க படிங்க. விளங்குறா? இப்ப உதாரணமாக இப்ப எனக்கு ஸ்கீம் இருக்குது. இது மட்டுமல்ல, இன்னும் 2, 3 ஸ்கீம் இருக்குது. சம்மாந்துறையில இருந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. இப்ப சம்மாந்துறை ஸ்கீமுக்கும் வடமேல் மாகாணத்துல போடப்பட்டிருக்கிற ஸ்கீமுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. நீங்க கிளாஸுக்கு வாங்க, படிங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா எக்ஸாமுக்கு நீங்க தயாராக கொள்ள சம்மாந்துறையிலிருந்து வந்திருக்கின்ற மாணவர்கள் அந்த ஸ்கீம் அடிப்படையாக கொண்டுதான் எக்ஸாமுக்கு தயாராகணும். விளங்கினா? இப்ப நான் இங்க சொன்னேன்றதுக்காக வேண்டி நீங்க அந்த ஸ்கீம் படி போறதுக்கு, அதாவது எங்களுடைய ஸ்கீம் படி நீங்க படிச்சுட்டு போவீங்க. ஆனா அங்க இருக்கிற ஸ்கீம் படிக்கு உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கலாம். எனவே தயவு செஞ்சு நாங்க படிப்போம், நீங்க வாங்க, கிளாஸுக்கு வாங்க. ஏன்னா இந்த நாட்டுல வந்து இந்த பாடத்துல வந்து பல ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு வலயத்துல அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம் தயாரிக்கப்பட்டு இருக்குது. எனவே எனக்கு குறிப்பிட்ட ஒரு ஸ்கீம் மாத்திரம் எனக்கு டார்கெட் பண்ணி இது தான் வரும்னு சொல்லலாது. நாங்க இப்ப நாங்க ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுக்கொள்ளணும் தானே எங்களோட EPSC என்று. அப்ப அந்த அடிப்படையில நான் யோசிச்சேன், வடமேல் மாகாணத்துல ஸ்கீம் அடிப்படையாக கொண்டு பாடத்தை கொண்டு போறது நல்ல யோசிச்சதாலதான் நான் வடமேல் மாகாண ஸ்கீமை போட்டிக்கிறேன். சரியா? சார் நீங்க ரெக்கார்ட் போடுறா? அந்த ரெக்கார்டிங் வந்து பெரும்பாலும் இப்ப ஆரம்ப வகுப்புகள்ல ரெக்கார்டிங் போடப்படும் இன்ஷா அல்லாஹ். நீங்க அந்த யூடியூப் சேனலை வந்து என்ன அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு அவங்களுக்கு லேசி ரைட் அவங்களோட EPSC சேனல். அப்ப அது அவங்களுக்கு அப்ப யூடியூப்ல அப்லோட் பண்ண அவங்களுக்கு அதை பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்தது தொடர்ச்சியாக போடுவாங்களான்றது ஒரு கேள்வி. ஏன்டா இப்ப இன்றைக்கு 115 பேர் 16 பேர் வந்திருந்தீங்க. இப்ப ரெக்கார்டிங் போடுவாங்க தானே என்றதுக்காக வேண்டி கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகாமல் போனால் அந்த ரெக்கார்டிங் போடுறது இல்லாமல் போகும். சரியா? லக்கேண்டா உனக்கு, லக்கேண்டா உனக்கு அல்லது உன்னை என்ற கருத்துல வரும்போது இடத்துல ஸ்கீம் இருந்தா கொழும்பு ஸ்கீம் பார்க்கணும். சரி, ஓகே. ஹைர், ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.